அதிசயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் சௌபாகிய மணிவண்ணன், திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர். அதாவது இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யாரிடம் பணத்தை பெற்றால் நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக உலகத்தினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், நம்மளை நேசிக்கக்கூடிய அன்புமிக்க மனிதர்கள், அதே போல் செல்வந்தர்கள், இவங்களிடலாம் நம்ம பணம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. நல்ல விஷயந்தான். அதே போல் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ கோயிலில் போய்ட்டு பணம் நகையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இஷ்ட தெய்வ கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரவாணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட போய்ட்டு பணம் வாங்கினா எனக்கு நல்லா பணம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக வாங்குவாங்க. இது எல்லாமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதையெல்லாம் என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நினச்ச நேரத்தில் பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூலம் வரியான் வைதிரிதி அப்படின்ற நாமயோகம், அதே போல் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம், ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கரணத்தில் சதுஸ்பாத கரணம், மேலும் நட்சத்திரத்தில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம், கிழமையில் வியாழக்கிழமை, அதுவும் வியாழக்கிழமையில் வர குருவோரை, இந்த வியாழக்கிழமை அதில் வர குருவோரை, அதனுடன் இந்த சதுஸ்பாத கரணம் அல்லது இந்த சூலம் வரியான் வைத்திய நாமயோகம், அதிகண்டம் வஜ்ர சுப்பிர நாமயோகம், ஆயுஷ்மான் துருவ சித்த நாமயோகம், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா செம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாளாக பார்த்து இவங்ககிட்ட பணம் வாங்கணும். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய பண வரவுகள் என்பது அப்படியே ஃபுல்லாக குரோத் ஆகிட்டே வரும். எந்தவித விரை செலவுகளும் இருக்காது, எந்தவித சிக்கல்களும் உருவாகாது. அது புரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த தனக்காரகன் குரு பகவான் நெகட்டிவாக பாதிப்பாக இருக்கக்கூடிய நபர்களிடம் பணத்தை அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கிடக்கூடாது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ரொம்ப கஷ்டவழியாக இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நாளில் வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. மற்ற நாளில் வாங்கும்போது கீழே வச்சுருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக திதிகளில் வளர்பிறை தேய்பிரையில் வரக்கூடிய துதியை, சப்தமி, ஏகாதசி, இந்த மாதிரி திதிகளில் பிறந்தவர்களிடம் டக்குன்னு பணத்தை வாங்கிடக்கூடாது. நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது விஷ்கம்பம், கண்டம், பரிக நாமயோகம், சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகம், இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்தவர்களிடம் டக்குன்னு பணம் வாங்கிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த குருவினுடைய தோஷம் பெற்றவர்கள், குருபவனுடைய தோஷம் பெற்றவர்களிடம் டக்குன்னு நம்ம பணத்தை வாங்கிடக்கூடாது. வாங்கினோம் அப்படின்னா அந்த தோஷம் தான் நமக்கு சேரும். கரெக்டாக? ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல வளர்ச்சிகள் என்பது கிடைக்கும். அதே போல் நீங்கள் சூலம் வரியான் வைத்திரி நாமயோகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை நினைத்து வேண்டி அவங்ககிட்ட பணம் வாங்குங்க. இஷ்டப்பட்ட நபர்களிடம் வாங்கும்போது முருகனை வேண்டிக்குவாங்க. அதனால் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. அதே போல் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த 3 நாமயோகங்கள் இருக்கும்போது ஆதிபரா சக்தியை வேண்டிட்டு நீங்கள் பணம் வாங்கினீங்க அப்படின்னா செம ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மா துருவம் சித்தம் இந்த 3 நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது ஏதாவது சித்தர்களை நினைத்து நல்லா மனதார வேண்டிட்டு யார்ட்டையாவது பணம் வாங்கினீங்க, இந்த மாதிரி யார்கிட்ட பிரியப்பட்டு வாங்குறீங்களோ அல்லது உங்களுக்கே வர வேண்டிய பணம் கூட இருக்கலாம், அதெல்லாம் வாங்கும்போது அவங்கள நினைச்சு மனதார வேண்டிட்டு வாங்கினீங்க அப்படின்னா செம ரிசல்ட் இதில் கிடைக்கும். அதே போல் சதுஸ்பாத கரணம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் யார்ட்டையாவது பணம் வாங்குறீங்க அப்படின்னா நாய்களுக்கு உணவிடுங்க. குறிப்பாக ஆண் நாய்களுக்கு வேண்டாம், பெண் நாய்களுக்கு இடுங்க. ஆண் நாய்களுக்கு இடுறதுனால தப்பா அப்படின்னா கிடையாது, நீங்கள் ஆண் நாய்களுக்கு போடலாம். குறிப்பாக பெண் நாய்களுக்கு உணவு போட்டுட்டு அந்த வரவு செலவுகளை வச்சுக்கோங்க. உண்மையிலே அந்த வாங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுடைய பிஸ்னஸும் சேல் ஆகும், உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் சேரும், சேமிப்புகள் உயரும், லாபம் உயரும்னு சொல்லலாம். இதை சுற்றணும். அதே போல் இதை சார்ந்த அத்தனை விவரங்களையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வருகின்ற 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை பண வசிய வகுப்பு அப்படின்ற பேரில் ஒரு நேரடி வகுப்பு நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னா, சென்னையில் திருமுல்லை வாயல் அப்படின்ற இடத்துல நடக்குது. இந்த வகுப்புக்கு அலோடு 15 நபர்கள் தான். சரிங்களா? ஏசி ஹால் 15 நபர் தான் உட்கார முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அலோடு இருக்குது. ஸோ கட்டணங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, 2100 ரூபாய். மதிய உணவு, 2 வேளை தேநீர்,
ஸ்நாக்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் ரேட்டே அதுதான். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பணம் சார்ந்த அத்தனை சுட்சமங்களும் திதியோக கரண ஜோதிட முறையில் அதை சார்ந்த அத்தனை சுட்சமங்களுக்கும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து விடை கிடைக்கும். உங்களுக்கு தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நம்மளுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து மாதந்தோறும் நடந்துகிட்டே இருக்கும். முதல் 2 அல்லது 3 நாள்லேயே ஒரு கிரகம் வந்து நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து ஜோசியராக இருக்கணுன்ற தேவையில்லை. ஜோசி கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலே போதும். சரிங்களா? முதல் 3 நாளே போதும். நம்ம அங்கே வந்து ஆசிலேஷனே வராது. இந்த கிரகம் வந்து இதுதான் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய விதிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.